காட்சி 1. கல்வியா நான் வருவேன். அதை யாராலும் தடுக்க முடியாது. நீ சென்ற இடமெல்லாம் கலகம் உருவாகிவிடும். அதனால் தான் அழைப்பை விட சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த இடத்தில் நான் கலகம் செய்தேன் தாயே? நீங்கள் அழகாக பாடினாலும் இந்த இடத்தில் லட்சுமிகராஜமே நிறைந்துள்ளது. ஆஹா, லட்சுமிகராஜமே நிறைந்துள்ளது. நாரதா, வா இங்கே. வந்து உலகத்திலே சிறந்தது கல்வியா செல்வமா? உங்களுக்கு தெரியாதா? ஒரு முறை நீயே சொல். எனக்கு அறிவுக்கு எட்டியவரை உலகிலே சிறந்தது செல்வம்தான். என்ன செல்வமா? இல்லை இல்லை, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். தற்போதே பூலோகம் சென்று வாயில்லா உண்மையை பேச வைத்து பாட வைத்து பெரும் புலவராக்கி செல்வந்தனை அவன் காலில் விழ வைக்கிறேன். இல்லாவிட்டால் கலைவாணி என்ற பட்டம் எனக்கு தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண 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 நாராயண. வணக்கம் தாயே. வணக்கம் நாரதா, என்ன விஷயமாக வந்துள்ளேன்? சரஸ்வதி தேவி கல்விதான் சிறந்தது என்கிறார்கள். ஆகவே செல்வம்தான் சிறந்தது என்று நீ கூறவில்லையா? அது வந்து தாயே, உலகிலே சிறந்தது எது, கல்வியா செல்வமா? சொன்னால் கோபிக்க கூடாது. உலகிலே சிறந்தது கல்விதான். என்ன கல்வியா? இல்லை இல்லை, உலகிலே சிறந்தது செல்வம்தான். இப்பொழுதே பூலோகம் சென்று வறுமையில் வாடும் ஒரு பெண்ணை செல்வ செழிப்போடு அரசியாக்கி செல்வம்தான் சிறந்தது என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். இல்லாவிட்டால் நான் அலைமகள் அல்ல. எனக்கு திருமகள் என்ற பட்டமும் தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண 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 நாராயண. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நாராயண 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 நாராயண. வணக்கம் தாயே. வாருநாதரே, என்ன பிரச்சனை கொண்டு வந்துள்ளாய்? கல்விதான் சிறந்தது என்று சரஸ்வதி தேவியும் செல்வம்தான் சிறந்தது என்று லட்சுமி தேவியும் சொல்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் ஆணவத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகிலே சிறந்தது வீரம்தான். நாரதா, வா இங்கே. வந்து உலகிலே சிறந்தது எது என கூறு. ஆகட்டும் தாயே. முதலாவது கல்வி, இரண்டாவது செல்வம், அதன் பிறகுதான் மூன்றாவதாக வீரம். நாரதா, வா இங்கே. மாட்டேன். தேவி, உன் வீரத்தை பற்றி அனைவரும் அறிந்தே. இதில் நீங்கள் தலையிடாதீர்கள். நாரதா, வா இங்கே. வந்து உண்மையை சொல். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று உலகில் எல்லோரும் சொல்கிறார்கள். நாரதா, இதில் நான் ஒருபோதும் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். உலகிலே சிறந்தது வீரம்தான் என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். இப்பொழுதே பூலோகம் சென்று பிறப்பினாலும் கோழையாக இருக்கும் ஒருவனே உலகமே வியக்கும் வண்ணம் வீரனாக்கி புலவரையும் அரசியையும் என்ன அடிமையாக்குகின்றேன். இல்லாவிட்டால் நான் மலைமகள் அல்ல. எனக்கு பராசக்தியான பட்டமும் தேவையில்லை.
காட்சி 3. நாராயண 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 நாராயண. தேவியரே வணக்கம். கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவரும் ஒற்றுமையாக இருக்கும் காட்சியை காண நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? கேலியாய் செய்கிறாய். வந்த வினைக்கெல்லாம் காரணம் நீதானே. ஐயோ மாட்டேன். நாரதா வா இங்கே. வந்தேன். நாரதா வா இங்கே. வந்தேன். உள்ளதை சொல். கலக்கம் வேண்டாம், கலகம் வேண்டாம். திருமகள் அருகில் இருக்கிறாள் என்று தயங்கி விடாதே. அத்துடன் மேலும் மலைமகள் விரட்டி விடுவாள் என்று பயந்து விடாதே. புரிந்ததா? என் வினாவுக்கு தக்க விடை கூறி எங்கு வேணாலும் ஓடிவிடு. கல்விதான் சிறந்தது, செல்வம் நிலையற்றது. வேகம் குறைந்தால் வீரம் குறையும். அனைத்தும் பொன்மொழி. நாரதா வா இங்கே. வந்தேன். அருகில் வா. வந்தேன். உலகிலே சிறந்தது கல்வியா? யார் சொன்னது? செல்வம் தானே சிறந்தது. உண்மையை சொல், உளராதே. தேவையில்லாமல் யாருக்கும் பயப்படாதே. நான் இருக்கிறேன். சரி. நிதானமாக சிந்தித்து பின் தீர்க்கமாக சொல். உலகிலே சிறந்தது கல்வியா? உலகிலே சிறந்தது செல்வம் தானே. அதற்கு நிகர் எது? அப்படி என்றால் செல்வத்தின் சிறப்புகளை நீயே கூறு. பெண்ணை கொடுக்கும் இடத்தில் பொன்னையும் பொருளையும் அல்லவா சேர்த்து கொடுக்கிறார்கள். நன்றாக சொன்னாய். சக்தி சரஸ்வதி. புரிந்ததா? நாராயண நாராயண. நாரதா எங்கே போகிற? இங்கே வந்தாயா? உத்தரவு. வாய்ப்படி. வந்தேன். பயந்தபடி நடிக்கின்றாயா? இல்லை. பொய் சொல்லாதே. இல்லை. பொய் பேசாதே. இல்லை. புரிகின்றதா? நிலத்தை பேசு. நேருக்கு மாறாக தவறாக பதில் சொல்லி எனக்கு மேலும் மாற்றத்தை உண்டாக்காதே. கல்வி செல்வம் இவைகள் தான் சிறந்தது. மடையை சொன்னது வீரம் தானே சிறந்தது. அப்படியான அதன் பெருமைகளை நீயே கூறு. படிப்புள்ளவனும் பணமுள்ளவனும் பலம் படித்தவனும் எதிரே வந்தால் பதுங்கி பதுங்கி வளைத்து ஒடுங்கி வழிவிடுவார்கள். இல்லையும் வேலையும் வைத்து தானே இருபெரும் காவியங்கள் தோன்றியது. மிக்க மகிழ்ச்சி. வீரத்துக்கு மிக அழகாக விளக்கம் கூறினாயே. இப்ப புரிகிறதா இதற்கும்? ஆகவே வீரம் தான் சிறந்தது. இல்லை இல்லை கல்விதான் சிறந்தது. இல்லை இல்லை செல்வம் தான் சிறந்தது. இல்லை இல்லை வீரம் தான் சிறந்தது. இல்லை இல்லை கல்விதான் சிறந்தது. இல்லை இல்லை செல்வம் தான் சிறந்தது. இல்லை வீரம் தான். இல்லை கல்விதான். இல்லை செல்வம் தான். அடடா, உங்களுக்கு வேறு பிரச்சனையே கிடையாதா? உலகையே காக்க வேண்டிய 3 தேவியர்களும் இங்கு நான் சிறந்தவர் நான் சிறந்தவர் என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே. இது எல்லாம் இந்த நால்வரால் வந்த வினை. இன்று முதல் உங்களுக்குள் உள்ள வேற்றுமையை விட்டுவிடுங்கள். நீங்கள் மூவரும் வாய்ந்தவர்களே. நீங்கள் மூவரும் முதலில் ஒன்று சேருங்கள். உங்கள் மூவருக்குள் நடந்த போட்டியால் வந்த வினையை பார்த்தீர்களா? நீங்கள் மூவரும் வாய்ந்தவர்களே. தலைமை இடத்தில் இருப்பவர்களுக்கு ஒற்றுமை குறையக்கூடாது. முதலில் நீங்கள் மூவரும் ஒன்று சேருங்கள். முதல் மூவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம். தேவியரே, கல்வி செல்வம் வீரம் இவை மூன்றும் சேர்ந்ததுதான் நம் நாடு. அதுவே பொன்னாடு. செல்வம் வீரம் முப்பெரும் தேவியர் அருள்வதென்றோ புகழ்மெய்ய வாழ்வதும் மேன்மக்களாவதும் தேவியர் மூவரின் கருணையன்றோ. சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இந்த மூவரின் வசம்தான் மனிதரின் தாய்விதி. இந்த மூவரின் வசம்தான் மனிதரின் தலைவிதி. சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி